நம்ம தொடர்ச்சியான மாலை மீட்டிங்ல இன்றைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது திரு வேடராஜன் சார். ஸோ அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரங்கள் வழங்கக்கூடிய ஒரு நபர். நம்மளுடைய ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய பொருளை பற்றி, அதுல உள்ள கண்டென்ட், அது நமக்கு என்ன செய்யுது, அந்த தேவைகள் என்ன, இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒருத்தர் ஸ்டார் கோல்டு பின் அச்சீவர் திரு வேடராஜன் சார் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நமக்கு நாலேஜ் கொடுக்க போறாங்க. ஸோ அவரை நான் வெல்கம் பண்றேன். அதோட அவருடைய மீட்டிங்கை கேட்கறதுக்காக மிக ஆவலா வந்திருக்கக்கூடிய நம்ம அத்தனை ஆர்சிஎம் லவர்களையும் வரவேற்று இந்த மீட்டிங்கை எளிதே நடத்தி தர வேண்டுமாறு வேடராஜன் சார் கேட்டுக்கிட்டு, சார் எம்எல் சார் பேச வாய்ப்பு இருக்கா? சரி, சார் பிஸியா இருக்கா? நானே வெல்கம் வேடராஜன் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் சார். ஒரு நிமிஷம் சார், நான் மியூட் போடுறேன் எல்லாரையும். போட்டுருங்க. ஓகே சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வேடராஜன் இருக்கு பாருங்க, அதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டேன் சார். வெல்கம் சார். நன்றி ஜெகதீசன் சார். ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னோட பேர் வேடராஜன், நான் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு வணிகத்தை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2017 இருந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். அதற்கான ஒரு தீர்வு நம்ம ஆர்சிஎம்ல 100% இருக்கு. கடந்த 7 வருஷமா நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் அதாவது மருத்துவ செலவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு காமன் ஆயிடுச்சு. நம்ம எப்படி மளிகை சாமான் வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு மருத்துவ செலவுன்றது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காமனான ஒரு விஷயமா இன்னைக்கு ஆக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம்ல இன்னைக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய மெடிசன் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில டாக்டர் அவசியம் தேவை. ஏன்னா அவங்க நோய் வந்தா நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட தான் போய் ஆகணும். பட் பெர்மனண்டா அவங்க கூட இருக்கணுமா அப்படின்றது தான் நம்மளே கேட்டுக்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெடிசன் அப்படின்ற பேர்ல உணவு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ விருந்து மருந்து 3 நாள் அப்படின்வாங்க. ஸோ ஆனா நம்ம பாத்தீங்கன்னா இது மருந்தே விருந்து மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நிறைய பக்க விளைவுகள் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு குடும்பத்துல. ஸோ அதற்கான தீர்வு எங்க அப்படின்னா, நம்ம நல்ல உணவு சாப்பிட்டா அதை நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால தடுக்க முடியும். அந்த நல்ல பொருள் அப்படின்றது இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. எல்லாரும் நல்ல பொருள் தேடி தான் போயிட்டு இருக்கோம். நம்மளும் நம்ம குடும்பமா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நல்ல பொருளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா வெளியே பாத்தீங்கன்னா நிறுவனங்கள் நல்லா தயாரிக்குது பொருள். பட் நம்ம கையில சேரும் போது நிறைய பிரச்சனைகளோட வருது. அது என்ன காரணம் அப்படின்னா, நடுவில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தப்பான டூப்ளிகேட் பொருளை உள்ள திரும்ப கொடுத்து வியாபாரிகளுக்கு கூட தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட் உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில ஒரு வியாபாரிக்கே தெரியல அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ அந்த வகையில நம்மளுக்கு தரமான உணவு வாங்கி சாப்பிட்றோமா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். கிடைக்கவே இல்லை, அப்படி எல்லாமே அப்படிதான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு தான் அந்த ஆர்சிஎம் பொருட்கள். ஸோ 100% எம்டி வீட்டில் அவர் என்ன மாதிரி பொருள் அவங்க குடும்பத்துக்கு தேவை அப்படின்றத அவர் முடிவு பண்ணி தயார் பண்ணுறாரோ அதே பொருளை தான் பார்த்தீங்கன்னா 4 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கோடியை தாண்டி இன்னைக்கு நம்ம ஆர்சிஎம்ல அசோசியேட் பையரா பதிவு பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர் குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொருள்
வீட்டுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நம்மளுடைய இந்தியா முழுக்க. ஸோ அது ஒரு காரணம். நாங்க வந்து இந்த வியாபாரத்தை இதை வந்து விடாம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நிரந்தரமான வருமானம் அப்படின்றது இன்னைக்கு பல துறையில வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. எந்த ஒரு துறை எடுத்தாலும் சரி, இந்த இன்னைக்கு வர்ற வருமானம் அடுத்த ஒரு 5 வருஷத்துல அதே மாரி வருமா? 10 வருஷத்துல வருமா? அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சந்தேக கேள்வியோட போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா நெறைய நம்மளும் பார்த்துட்டோம். கடந்த ஒரு 30, 40 வருஷமா பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் திடீர்னு காணாம போன ஒரு சூழ்நிலைலாம் மாறி இருக்கு. அதே மாதிரி புதிய புதிய துறைகள்லாம் வந்துட்டு இருக்கு. டெக்னாலஜில நெறைய துறைகள் பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு. டெக்னாலஜி அப்டேஷன் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு. அதே மாரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து மனிதனே இல்லாத அளவுக்கு ஒரு தொழில பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த மாரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, வருமான இழப்பு அப்படின்றது வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங் இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லைன்னா எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஆர்சிஎம் இருக்கிறதுனால, ஆ தொலைநோக்கு பார்வையில இந்த வியாபாரத்த நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நிச்சயமா வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான வருமானம் நம்மளுக்கு இதுல வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் வந்து இந்த டைரக்ட் செல்லிங், எம்எல்எம் இல்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங் துறையில வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி, ஒரு நம்பிக்கை குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, மக்களுக்காக பொருள் குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனி தான். அத வந்து நாங்க வந்து கடந்த 1998 இருந்து இந்த நேரடி விற்பனை துறையில வந்து நாங்க ஈடுபட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க கூட எடுத்துக்கலாம். உலகம் முழுக்க உள்ள டைரக்ட் செல்லிங் நிறுவனங்கள்ல மிக சிறப்பான ஒரு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஆர்சிஎம் நிறுவனம். அந்த வகையில வந்து நம்ம வந்து எல்லாரும் ரொம்ப குடுத்து வச்சவங்க. இந்த துறையில ஈடுபட்டவங்க, இந்த ஆர்சிஎம்ல ஈடுபட்டவங்க. ஸோ இந்த ஒரு 2 காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு காரணம். நல்ல ஆரோக்கியமான பொருள் நம்ம வீட்டுக்கு நம்பி வாங்கக்கூடிய ஒரு இடமாவும் ஆர்சிஎம் இருக்கு. அதே நேரத்தில நம்மளோட உழைப்ப போட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நம்மளுடைய நம்ப மட்டும் இல்ல, நம்ப அ சந்ததியார், நம்ம பிள்ளைகள், நம்ம பேர பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பரம்பரையா வரக்கூடிய வருமான வாய்ப்பையும் இந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அநேகமா எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த 2 விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு சேலஞ்சாவே இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. நல்ல பொருள் கிடைக்கிறதும் ஒரு சேலஞ்சு. நிரந்தரமான ஒரு வருமானம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னா, அது ஒரு சேலஞ்சா இருக்கு. சரிங்களா? அதனால பொருள் உபயோகப்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த பொருள் தான் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு அ அ 8லேருந்து 9 அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எமரல்டு தமிழ்நாட்டுல உள்ள நம்மளுடைய டாப் லீடர் எமரல்டு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா பொருள் வந்து விளக்கம் அவசியம் தேவை இந்த ஒரு துறையில அப்படின்றத வந்து புரிஞ்சுகிட்டு 8லேருந்து 9 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பொருள் விளக்க கூட்டம் அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்க. அது மாரி 2லேருந்து 4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியாபாரத்த, நெட்வொர்க்க வந்து விரிவுபடுத்தி பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கான விஷயங்கள வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த பண்ற நம்மளுடைய எமரல்ட் அவர்களுக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்குவோம். அதுக்கு சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு லீடர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்டா இருக்க லீடர்ஸ்க்கும் நம்ம நன்றிய தெரிவிச்சுக்குவோம். அதே மாரி எனக்கு மேல இருக்கிற எல்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லீடர்ஸ்க்கும் நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு வந்து அவங்களுடைய கைடன்ஸ் அப்படின்றது வந்து எல்லா எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ அந்த கைடன்ஸ் குடுக்குற லீடர்ஸு, அதுக்கப்புறம் எங்க குழுவுல இருக்க லீடர்ஸ். ஏன்னா வந்து இங்க வந்து தனி மரம் கிடையாது எல்லாரும். இங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு தோப்பா இருக்க வேண்டிய ஒரு வியாபாரம் இது. அந்த மாரி எங்க குழுவுல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா அந்த வியாபாரத்த வந்து பெரிய லெவல்ல கத்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து எல்லாருக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பார்த்தோம். நம்ம வந்து வீடியோவ பார்த்தோம். ஒரு 10 நிமிஷம், 8 நிமிஷம் வீடியோ வந்து நம்ம கம்பெனி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோ. இது வந்து நம்ப நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு வீடியோ அது. அதாவது எல்லா மொழியிலயும் அத வந்து மொழிபெயர்த்து குடுத்துருக்காங்க. இப்ப 3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்காங்க அத. ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலம் தெரியாது அப்படின்லாம் இல்லாத, எந்த மொழி பேசினாலும் சரி, நம்ப வந்து இந்த ஆர்சிஎம் உடைய பொருள பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முனைப்போட கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத மொழிபெயர்த்து இன்னைக்கு வந்து வெப்சைட்ல கம்பெனியோட வெப்சைட்ல போட்டிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ல. ஸோ அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதாவது ஒரு சுருக்கமா இந்த வியாபாரத்த நம்மளுக்கு வந்து ஒரு புரிதலா புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ இருக்கு. பொருள் விளக்கம், அதுல வந்து நம்ப எவ்வளோ பணம் சம்பாரிக்க முடியும், அதே மாரி நம்மளுடைய மற்ற சமூகத்துக்கு எவ்வளோ தேவையான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நிறுவனம் பண்ணுது, அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா குடுத்துருக்காங்க.
ஸோ கம்பெனிக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்போம். அந்த வீடியோ வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். அதை வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னும் சரியா புரிஞ்சிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஏபியா அசோசியேட் பையரா நம்ம கூட இணைஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு முழு நம்பிக்கையோட இந்த வியாபாரத்தை எடுத்து பண்றதுக்கான விஷயங்கள் வந்து மாத்தக்கூடிய ஒரு வீடியோ தான் அந்த வீடியோல இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் கம்பெனி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு என்ன சொல்றது? முழுமையான ஒரு விஷயத்த எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதனுடைய புரிஞ்சுக்க வச்சுக்கலாம் நம்ப. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்த்தோம். அது போக இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ப வந்து அ நிறைய அத பத்தி நம்ம அந்த பொருள பத்தி நம்ம யாரும் பேசியிருக்க மாட்டோம். ஒரு முழு ஆ ட்ரெய்னிங்கா கூட அந்த பொருள வந்து நம்ம யாரும் இதுவரைக்கும் பார்க்கல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிச்சயமா அன்றாடம் நம்ப அதுவும் ஒரு வாழ்க்கையில தேவையான ஒரு விஷயம் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுருக்கமா சொல்லணும் அப்டின்னா, ஆள் பாதி, ஆடை பாதி அப்டின்னுவாங்க. சரிங்களா? நம்ப வந்து அ நம்ப உபயோகப்படுத்தக்கூடிய துணிமணிகள், எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது அப்டின்பது. ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு விதமான ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது வீட்ல இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்கும். ஜஸ்ட் அப்டியே நம்ம ஒரு அத விட்டுட்டு அப்டி கடைக்கு போனா கூட ஒரு சின்ன ட்ரெஸ் மாத்துவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபுக்கோ இல்ல பிசினஸ்க்கோ போம்போது ஒரு வகையான ட்ரெஸ்ஸிங்ல போவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷன் அப்டின்னா, அது ஒரு வகையான ட்ரெஸ்ஸிங்ல போவோம். சினிமா தியேட்டருக்கு போம்போது ஒரு வகையான ட்ரெஸ்ஸிங்ல போவோம். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிக்கு போறோம் அப்டின்னா, அது ஒரு வகையான ட்ரெஸ்ஸிங்ல போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கட்டத்திலயும் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அத வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்டின்றது அது ஒரு கலை. ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு டிரெஸ் சென்ஸ் அப்டின்னுவாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நம்ம ஒரு ஆடைய உடுத்துறோம் அப்டின்னா, அது வந்து அந்த மேட்சிங்கு, கலர் மேட்சிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அது வந்து ஒரு கலை அது. அத வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸ கூட ரொம்ப அவங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அ ரொம்ப ஒரு ஹை ப்ரொஃபைல் லுக் மாரி அதுல தெரிய ஆரம்பிக்கும். அந்த வகையில வந்து நம்மளுக்கு வந்து ஆடை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கிய பங்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அது குழந்தையா இருக்கட்டும், ஒரு டீனேஜா இருக்கட்டும், ஒரு மிடில் ஏஜா இருக்கட்டும், இல்ல வயசானவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு முக்கிய பங்கு. அது மட்டும் இல்ல, ஆ நம்மளுடைய கால சூழ்நிலைக்கு ஏத்தா மாரி ஆடைகள் மாறும். வெயில் சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான ஆடைகள் போடுவோம். குளிர் சீசன்ல ஒரு வகையான ஆடைகள் போடுவோம். இந்த மாரி பல வகையான விஷயங்கள் வந்து நம்ப ஆடைக்கு வந்து நம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நம்ப வந்து நம்ப ஆர்சிஎம்ல பார்த்தீங்கன்னா, நம்ப ஆர்சிஎம் நிறுவனத்துடைய ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் அ ஆரம்ப கால அவங்களுடைய குலத்தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அ இந்த நம்ப டெக்ஸ்டைல் தான் அவங்களது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்டைல் மில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பிரம்மாண்டமான ஒரு மில் வச்சு, அந்த ஆடைகள தயார் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து நம்ப வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ப அத ஒரு ஸ்கிரீன் ஷேர்ல பார்ப்போம். ஏன்னா கம்பெனி குடுத்த ஸ்லைடு தான் அது. அந்த ஸ்லைட்ல வந்து கார்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அத வந்து நம்ப என்ன மாரி குவாலிட்டி நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ப அதுல பார்ப்போம் நம்ப. இப்போ எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்க்ரீனு. ஆர்கன்ஸா அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் நிறுவனத்துடைய பிராண்ட் அது. ஆ ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தயாரிப்பு முறை. எப்படி எப்படிலாம் அவங்க நம்மளுடைய ஆடைகள தயார் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். "வி ஆர் டெடிகேட்டட் டூ புரொவைடிங் யூ வித் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வித் a ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவிட்டி." அதாவது ஒருத்தர் எப்படி ஒரு ஆடைய விரும்புறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து அதாவது ட்ரெண்டிங் அப்படின்னுவாங்க. ட்ரெண்டிங்னா என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில இளைஞர்களும் சரி, மற்றவங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க.
we will keep adding new products continuously, trend driven, style with affordable price. அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா இம்ப்ரூவ் பண்ணிட்டு புது ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ், ரொம்ப வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து விலைகள் இருக்கு. மேக்ஸ் யூ ஃபீல் ஸ்பெஷல் வித் அமேசிங் டிசைன், ஸ்டைல் அண்ட் கலர். அதாவது அது டிசைனா இருக்கட்டும், அதனுடைய ஸ்டைலா இருக்கட்டும், கலரா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோன்னே வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த தயாரிப்புகள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன மாதிரி வகையான கார்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம இதுல பார்க்கலாம். ஷர்ட்டு, டி-ஷர்ட்டு, லோயர். லோயர் அப்படின்னா நம்மளுடைய ட்ரௌசர் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஜீன்ஸு, ட்ரௌசர்ஸு, குர்தா பைஜாமா, பெர்முடா, பாக்ஸரு, வெஸ்ட் கோட்டு, பிளேசர், வின்டர் வியர், அசசரிஸு, லெகிங்ஸு, சாரி, நைட்டி, இன்னர் வேர். ஸோ இந்த மாதிரி ஒரு வகையில வந்து நம்மளுக்கு வந்து டைப் ஆஃப் கார்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டைப் ஆஃப் ஷர்ட்ஸ், ஆண்களுக்கு உள்ள ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து ஃபார்மல் ஷர்ட், இன்னொன்னு கேஷுவல் ஷர்ட். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மல் ஷர்ட். ஃபார்மல் ஷர்ட்னா என்னன்னா, நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை செய்றோம் அப்படின்னா அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி உள்ள ஆடைகள். இந்த ஆடைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்மல் ஷர்ட்னு சொல்லுவாங்க. ஃபார்மல் வேர் clothing is called that it is used for formal events, wedding parties, formal dinners or other or for official use. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையான துணியை வந்து நம்ம கம்பெனி வந்து நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேஷுவல். கேஷுவல் வேர் தட் வி வேர் எவ்ரி டே. கேஷுவல் வேர் clothes ஆர் வெரி கம்ஃபர்டபுள் ஃப்ரம் விச் த பாடி ஆல்சோ கெட்ஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ கேஷுவல் வேர் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு உடம்புல வந்து இப்ப ஷர்ட் எல்லாம் இன் பண்ணி போறதுக்கு சில பேருக்கு வந்து அந்த இடத்துக்கு ஆபீஸ்க்கு வந்து இன் பண்ணி தான் போட்டுட்டு போனோம். பட் வந்து சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அது வந்து வேற வழியில போட்டு வா. பட் கேஷுவல் வேர்ல என்னன்னா நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸா நம்ம உடம்ப வந்து ரொம்ப அனுசரிச்சு உள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து கேஷுவல் வேர்ல இருக்கு. யூ கேன் வேர் இட் ஃப்ரம் ஏ ட்ரிப் வித் ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் போட்டு போலாம், ஒரு ஃப்ரெண்டோட ட்ரிப் போறோம், இல்லை ஷாப்பிங் போறோம், ஒரு கேஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ ஹை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வியர் கேஷுவல் வேர் இஃப் தே டோன்ட் ஹேவ் எ ட்ரெஸ் கோட். ஸோ ஒரு காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த கேஷுவல் வேர் வந்து நம்ம ரொம்ப ஜாலியா வேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது தான் கேஷுவல் ஷர்ட். அதுக்கப்புறம் கிளப் வேர் அப்படின்வாங்க. கிளப் வேர்னா பெரிய பெரிய பார்ட்டிஸ். தீஸ் ஷர்ட்ஸ் ஆர் ஆல்சோ எ கிரேட் சாய்ஸ் ஃபார் பார்ட்டி வேர். யூ கேன் வியர் தம் வித் ஜீன்ஸ் ஆர் ட்ரௌசர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட்டி, ஒரு ரிச்சான ஒரு லுக்கு, கிராண்ட் லுக்கு கிடைக்கிறதுக்கு இது வந்து நம்ம பார்ட்டி வேர். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம நிறுவனம் தயார் பண்றாங்க. அதுக்கப்புறம் டி-ஷர்ட்ஸ். டி-ஷர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வித் காலர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக். ஸோ இந்த மாதிரி டி-ஷர்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. டி-ஷர்ட் ஆர் பெர்ஃபெக்ட் கேஷுவல் ஆர் செமி ஃபார்மல் லுக். ஸோ டி-ஷர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுக்கு இந்த டி-ஷர்ட் வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, நல்லா ஹை குவாலிட்டியாக நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸு, ரொம்ப வந்து அதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு அது கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலோ டிஷர்ட். டிஷர்ட் வந்து அது ஒரு இதுவும் வந்து நம்ம கேஷுவலாக வெளியே போட்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் அதில் டிஷர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் லோயஸ். லோயஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் ஷூட்னு சொல்லுவாங்க. ரெகுலர் இல்லை ஜாகர், அந்த மாதிரி ட்ராக் ஷூட், இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம நிறுவனம் தயார் பண்ணுறாங்க. டியூரிங் சம்மர் வி லைக் டு வியர் லைட் அண்ட் சாஃப்ட் க்ளோத்ஸ். ஸோ நம்மளுடைய அடுத்த இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன். வெயில் நேரங்களில் நம்ம வந்து உடம்புக்கு கம்ஃபர்டபுளா நைட்ல தூங்கும் போதும் சரி, ஒரு ஜிம்முக்கு போறோம், நம்மளுக்கு ஸ்வெட் ஆகிற இடத்துக்கு போகும்போது இந்த ஒரு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். யோகா பண்றவங்களுக்கு, எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு, அந்த மாதிரி இடத்துங்களுக்குலாம் நம்ம வந்து இந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப சூட் ஆகும். நம்ம உடம்புல அது வந்து வேர்வை வந்தா கூட பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கொடுக்கும் அது. அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபிட். ரெகுலர் ஃபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு, ஸ்லிம் ஃபிட் அந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம கொடுத்துருக்காங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. We can also call regular fit straight jeans. This type of jeans is completely straight from top to bottom. So இது வந்து ரெகுலர் ஃபிட், அந்த ஃபிட்டிங் டைப்பை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லிம் ஃபிட் அப்படின்றதும் ஒரு வகையான ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரௌசர். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆஃபீஸு இல்லை ஒரு மீட்டிங்க்கு அந்த மாதிரி போகும்போது இதை போட்டு போகிறதுக்கான விஷயங்கள் கேஷுவல் அண்ட் ஃபார்மல் இதுலேயும் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபார்மல் ட்ரௌசர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஷுவல் ட்ரௌசர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீன்ஸ் டைப்லேயே கலர் கலராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி குர்தா, பிளெயின் குர்தாவும் இருக்கு, பார்ட்டி வேர் குர்தாவும் இருக்கு நம்ம இதில். ஸோ அந்த குர்தான்றது ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய
நெருங்கின உறவினர்கள் அந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம போறதுக்கான கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்முடா வீட்டில் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு பாக்ஸர், சின்ன லெவல்ல ஷார்ட்ஸ்லயும் இருக்கலாம், பெருசும் இருக்கு. இதுல பெர்முடா ஷார்ட்ஸ் ஆர் ஃபார் மென் ஆர் ஈஸி க்ளோதிங் தட் தே வேர் ஃபார் டிஷர்ட் கேஷுவல். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ரிலாக்ஸா ஒரு ட்ரக்கிங் போறதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் இதுல இருக்கு. இதுல இந்த மாதிரி பாக்ஸர் அப்படின்றது ஷார்ட்டா இருக்கும். அது அந்த மாதிரி விஷயமும் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வெஸ்ட் கோட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா மீட்டிங்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோட் அது. அப்புறம் பிளேசர், ஓவர் கோட். ஸோ சைட் கட்டு கோட்டும் இருக்கு, ரெகுலர் பிளேசரும் நம்ம கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டை, பெல்ட்டு, டை பின்னு இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கம்பெனி வந்து நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அசசரிஸ்ல வரும் உங்களுக்கு. சாக்ஸு, ஸோ இந்த இது வேலெட் எல்லாமே வச்சிருக்காங்க இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேடிஸ் சம்பந்தப்பட்ட டைப்ஸ் ஆஃப் சாரீஸ், ரெகுலர் வேர், பார்ட்டி வேர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா லேடிஸ் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் அதுல இருக்கு. அவங்களுதுல பாத்தீங்கன்னா அவங்க ஏன்னா எனக்கு வந்து ஜென்ஸோட லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெரைட்டிஸ், கலர், அதுக்கப்புறம் டிசைன் அந்த மாதிரி நிறைய விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து லேடிஸ் கிட்ட இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ற அளவுக்கு வந்து நம்மளுடைய கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது சாரியா இருக்கட்டும், அவங்களுடைய சுடிதாரா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா வகையிலையும் கலர் காம்பினேஷன் எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க அதை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பார்ட்டி வியர், அதே மாதிரி அவங்களுடைய பிளவுஸ், ரெடிமேட் பிளவுஸ். ஸோ இது வந்து டைப் ஆஃப் மேக்ஸி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் வேர், நைட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ், டபுள் பெட்ஷீட்டு, அப்புறம் சிங்கிள் பெட்ஷீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ். இப்போ வரக்கூடிய சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு அடுத்து ஒரு 1 or 2 மந்த்ல திரும்ப ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பேக்ஸ் பிள்ளைங்களுக்கு கம்ஃபர்டபுளா அவங்க வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இடத்துலயும் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, புக்ஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ரொம்ப சேஃபா கொண்டு போறதுக்கான விஷயங்களும் நம்ம கம்பெனி வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ் கொண்டு போற பேக்ஸ். ஸோ இந்த மாதிரி பேக்ஸும் வந்து இன்னைக்கு நம்ம நிறுவனம் வந்து எல்லா வகையிலையும் கொடுத்துருக்காங்க அதுல. ஸோ சின்ன பேக்ல இருந்து பெரிய பேக் A4 சைஸ்ல வைக்கிற அளவுக்கு எல்லா வகையிலும் அந்த பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இப்ப நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒண்டர் வேர்ல்ட்ல இப்ப நம்ம காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்க வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம அதுல பார்ப்போம். நான் எஃப்எம்சிஜி. ஓகே. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு பார்த்துட்டோம், நம்ம கம்பெனி இவ்வளவு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நம்மளுக்கு எங்க அவைலபிள் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா இந்த வீடியோ? ட்ரெஸ் மெட்டீரியல். இதுல பாருங்க, இப்ப நம்ம ஒண்டர் வேர்ல்ட்ல வந்து இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் சாரீஸ்லாம் அவைலபிள் இப்ப. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, கலரு, டிசைனு. ஸோ எல்லாமே அங்க இருக்கு. நம்ம இது எதுக்கு இதை நம்ம வந்து இவ்வளோ சொல்றோம், பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு துறையில வந்து செல்ஃப் யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து 6 பேசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம். செல்ஃப் யூஸ் யார் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல யார் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அசோசியேட் பையரா இருக்காங்களோ அவங்க முதல்ல ஆர்சிஎம்ல ஒரு பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல ஆர்சிஎம்ல இருக்கா, அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு சேலஞ்சா இருந்தது. ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒண்ணு கேரளா போகணும், இல்லைன்னா பெங்களூர் அப்படின்ற வெளி மாநிலம், அடுத்த மாநிலத்துக்கு போய் தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மற்ற இடத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிசைன் வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு சென்னையில ஒண்டர் வேர்ல்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மிக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா பண்டிகை நாட்கள் வரப்போகுது. இப்போ வந்து ரம்ஜான்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மாசம் ஏப்ரல்ல வந்து ரம்ஜான் வருது. ரம்ஜான் முடிஞ்சு அடுத்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு 6-7 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியா பண்டிகைகள் வரும். ஸோ இவ்வளவு நாள் வந்து நம்ம பண்டிகைகள் வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஆசியம் ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சா இருந்தது. அந்த ஒரு வகையில நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பார்த்து, ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்குன்னு சொல்றாங்க.
பட் ஆன்லைன்ல இருந்தா கூட நம்ம அதை வந்து கையில தொட்டு பார்த்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 7G ஒண்டர் வேர்ல்டு அப்படின்ற சென்னையில இருக்கக்கூடிய ஒண்டர் வேர்ல்டு. இதுல பாத்தீங்கன்னா, நான் அப்படியே அந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கான அந்த சாரீஸ், டிரெஸ் மெட்டீரியலு, சுடிதார்ஸ் இதெல்லாம் அங்க அவைலபிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜென்ஸுக்குள்ள ஷர்ட்டு, கேஷுவல் ஷர்ட் நம்ம பார்த்தோம் பாருங்க. அந்த ஸ்லைட்ல பார்த்த எல்லா ஷர்ட்ஸும் அங்க அவைலபிள் அங்க. அது மாரி பெல்ட், எல்லா வகையான பெல்ட்டும் இங்க வந்து இன்னைக்கு வர வச்சிருக்காங்க கம்பெனில இருந்து. ஸோ அதே மாரி இதெல்லாம் ஷர்ட்ஸு, டீ ஷர்ட்டு, ஜென்ஸ் இன்னர் வேரு, பிளேசரு எல்லாமே அங்க அவைலபிள். அதுக்கப்புறம் ஷூஸ், எல்லா வகையான ஷூஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேஷுவல் ஷூல இருந்து, ஸ்போர்ட்ஸ் ஷூல இருந்து, அதுக்கப்புறம் லேடீஸ் செப்பல்ஸ்ல இருந்து எல்லாமே அங்க இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான உள்ளாடைகள். அவங்களுக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா கீசோல்ல இன்னைக்கு ஒரு பெரிய அ வகையான ப்ராடக்ட்டா நம்மளுக்கு வந்து கம்பெனி குடுத்துருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான ஒரு ட்ரெய்னிங் கூட வந்து வர்ற அ வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி இந்த ஒண்டர் வேர்ல்ட்லயே நடக்க போது. நம்மளுடைய நேஷனல் ட்ரெய்னர் நேஹா மேடம் வந்து அந்த ட்ரெய்னிங்க குடுக்க போறாங்க. ஸோ அதுலயும் அந்த எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. கலந்துக்கும்போது தான் என்ன ஆகும்னா, இந்த இன்னர் வேர்லாம் வெளி மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மாரி விஷயங்கள நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய மார்க்கெட்ல வந்து நம்ம பொருள் தான் ஸ்பெஷலான்லாம் கிடையாது. மார்க்கெட்ல நம்மள விட கோடிக்கணக்கான பிராண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அந்த பிராண்டுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம மக்கள்ட்ட போய் இத சரியான முறையில எடுத்து சொல்லி, நம்ம வந்து இந்த வியாபாரத்த பெரிய அளவுல விரிவுபடுத்த முடியும். அந்த ஒரு ட்ரெய்னிங் வந்து 2 இடத்துல நடக்குது. ஒண்ணு வந்து 21ஆம் தேதி வியாழக்கிழமை அ திருவள்ளூர்ல பிரகிருதி ஒண்டர் வேர்ல்ட் குயிக் அப்படின்ற இதுல நடக்குது. திருவள்ளூர்ல பாபு சார். அது ஒரு திருவள்ளூர் பாபு சார் இடத்துல நடக்குது. 22ஆம் தேதி அது வந்து அ திருவள்ளூர்ல நடக்கிறது 3 மணிக்கு நடக்குது அது. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, 22 வெள்ளிக்கிழமை மார்னிங் 10:30க்கு நடக்குது. ஒரு 2 ஹவர்ஸ் அந்த ப்ரோகிராம் இருக்கும். நிச்சயமா நம்மளுக்கு வந்து நெறைய தெரியாத விஷயங்கள் அவங்க வந்து சொல்லப் போறாங்க. ஸோ அதனால அவசியம் வந்து எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. நம்ம கலந்துக்கிறது மட்டும் இல்ல, நம்ம டீமையும் கலந்துக்க வச்சோம் அப்டின்னா, கண்டிப்பா சேல்ஸ் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிராண்டா நடக்கும். ஏன் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம அந்த பொருள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அடுத்து பண்டிகைகள் வரும்போது நம்மள வந்து கடகடன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம அனுப்பி நம்ம பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால நிச்சயமா அந்த 2 ட்ரெய்னிங்லயும் திருவள்ளூர் போறவங்க அங்கேயும் போய் கலந்துக்கலாம். அதே ட்ரெய்னிங் தான் வந்து இங்க சென்னையிலயும் நடக்க போது. கண்டிப்பா அந்த ட்ரெய்னிங்ல வந்து நம்ப டீம வந்து உட்கார வச்சோம் அப்டின்னா, நம்ம உட்கார ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டையி, ஷூ பாலிஷு இந்த மாரி வகைகளும் இங்க 7G ஒண்டர் வேர்ல்ட்ல வந்து சென்னையில அவைலபிள். இது பார்த்தீங்கன்னா, ஜென்ஸோடைய டிரெஸ் மெட்டீரியலு, லேடீஸோடைய சுடிதார்ஸு, டீ ஷர்ட்ஸு. ஸோ இது அதே மாரி காஸ்மெட்டிக்ஸ், கீஸ்வல் காஸ்மெட்டிக்ஸும் அவைலபிள் அங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெர்முடாஸ் நம்ம போடுற அந்த ஷார்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவைலபிள் அது. ஸோ எப்படியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தான் வாங்க போறோம். ஸோ வெளிய வாங்குறதுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் இருக்காது வெளிய. பிவி இருக்காது. நம்ம டீம் வாங்குனாங்கன்னா, நம்மளுக்கு பிவி வராது. இதெல்லாம் இருக்கு வெளிய. பட் இங்க வாங்க வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு அடிஷனல் சேல்ஸ். எப்படி புரொவிஷன்ஸ்லாம் நம்ம குடுத்து, நியூட்ரி சார்ஜ் குடுத்து, இல்ல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் குடுத்து, நம்மளுக்கு பிவி வருதோ, இது ஒரு அடிஷனல் பிவி. ஸோ இந்த பிவிலாம் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீட்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த கல்யாண வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுப்பாங்க. ஸோ அப்ப நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு சிபாரிசு பண்ணி, என்ன பெனிஃபிட் இருக்கு, எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்றத சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஒரு பெரிய வால்யூம் வர்றதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அது. ஸோ அது எப்ப பண்ணணும் அப்படின்னா, நம்ப இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா அந்த அ நம்ம வீட்லயே கூட ஒரு மேரேஜ் வரலாம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்பகிட்ட கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அ டிரெஸ் மெட்டீரியல் இருக்கு. அதாவது தைக்காத பேண்ட், ஷர்ட் இருக்கு. ரொம்ப நியாயமான விலையில. ஒரு ரூ. 250, ரூ. 300, ரூ. 400ல பார்த்தீங்கன்னா, பேண்ட்டும், ஷர்ட்டும் சேர்த்தே வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ப நிறுவனத்தில குடுத்துருக்காங்க. ஸோ அத ம். வந்து நம்ப பெரிய பிசினஸாவும் நம்ம அதுல கொண்டு வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சாரி டிசைன்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்கு இதுல. ஸோ இந்த மாரி நம்மள வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ப அ போன முந்தா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காமராஜ் சார் சென்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்னிங் நம்மளுக்கு குடுத்தாரு. அதாவது 10 விதமான விஷயங்கள் நம்ப ஆர்சிஎம் பிசினஸ்க்காக பண்ணுறதுக்கான விஷயங்கள சொல்லிக் குடுத்தாரு அவரு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு ட்ரெய்னிங் அது. அந்த ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு ட்ரெய்னிங்கா இருந்தது. ஸோ தொடர்ச்சியா அந்த மாரி ட்ரெய்னிங்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில எல்லா இடத்துலயும் நடக்க போது. அந்த ட்ரெய்னிங்ல
வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பிளாக் வரும். அந்த பிளாக் வந்து ஏதாவது ஒரு வகையில அந்த லீடர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற 10 விஷயத்துல ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொறி தட்டின மாதிரி வந்துச்சு அப்படின்னுச்சுன்னா பெரிய பிசினஸா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுல. அதனால அந்த கூட்டங்கள்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து டீம், ஏன்னா ஆர்சிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னா தனியா மனிதனா அதை பண்றதுக்கான விஷயம் கிடையாது அது. அதாவது ஒரே ஆள் வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் ஆர்சிஎம்ல போலாம் அப்படின்னா ஸ்டார் வரைக்கும் போகலாம். நான் தனியாவே வந்து பிசினஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம சேல்ஸ் கொண்டு போறோம் அப்படின்னா 3.5 லட்சம் பிவி நம்ம பர்சனல் ஐடியில பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார். ஆனா ராயல்டி இந்த மாதிரி அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா டீமோட தான் போனாதான் கம்பெனி வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கோல்டு அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு சைட்ல வந்து 3.5 லட்சம் பிவியும் இன்னொரு சைட்ல 1,00,000 ஈகிள் அப்படின்ற நிலையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் போது தான் நம்மளுக்கு வந்து ராயல்ட்டின்ற ஒரு ராயல்ட்டி டெக்னிக்கல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம சேல்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வேலை செய்யணும். இதுதான் இந்த வியாபாரத்துல உள்ள ஒரு பெரிய நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பத்தி தான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமராஜர் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. எப்படி சேல்ஸ் முக்கியம், எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தாரு. அந்த சேல்ஸை டீமுக்கு கொண்டு போய் அவங்க பண்றதுக்கான விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாரு அது. ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ட்ரைனிங் பர்சனலாவே போய் கூட இருந்து அந்த ட்ரைனிங்கும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கத்துக்கிட்டு இதை செய்யும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சுலபமான ஒரு வாய்ப்பா இது இருக்கும். அதனால நிச்சயம் ஒரு படகுக்கு வந்து 2 துடுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது துடுப்பு போட்டாதான் படகு முன்னோக்கி செல்லும். ஒரே துடுப்பு போட்டோம் அப்படின்னா ஒரு பக்கமாவே சுத்திட்டு இருக்கும். இன்னொரு துடுப்பு மட்டும் போட்டோம்னா அந்த பக்கமா சுத்திட்டு இருக்கும். ஆனா 2 துடுப்பும் வந்து ஒண்ணா போடும்போது தான் நம்ம எந்த இலக்கை நோக்கி போறோமோ அந்த இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில வந்து ஒரு பக்கம் செல்ஃப் யூஸ் அண்ட் சேல்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு துடுப்பு. இன்னொன்னு ஸ்பான்சரிங். நம்ம டீம்ல புது ஆட்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம். ஸோ இந்த 2 துடுப்பையும் ஈவனா யாரு எந்த லீடர் போடுறாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் ராயல்டி இதெல்லாம் அச்சீவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ 2யுமே வந்து கவனம் செலுத்தி 2யும் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த ஆர்சிஎம்ல இருக்கு. அதற்கான ட்ரைனிங் வந்து நம்ம எல்லா லீடர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை கத்துக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களை யார் இந்த வியாபாரத்துல அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்க கூட உட்கார்ந்து அதுக்கான விஷயங்களை கத்துக்கோங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணா நம்ம ஜெயிக்கலாம், என்ன பண்ணா எனக்கு ராயல்டி வரும், என்ன பண்ணா எனக்கு வந்து டெக்னிக்கல் போனஸ் வரும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க கூட உட்காரும்போது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இதுல வந்து இந்த 2 விஷயம் தான் ரொம்ப அடிப்படை விஷயம். ஒன்னு ஸ்பான்சரிங், ஒன்னு செல்லிங். ஸோ எந்த அளவுக்கு வந்து 2யும் பேலன்ஸ் பண்ணி எந்த டீம் யார் எந்த லீடர் கொண்டு போறாரோ நிச்சயமா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ல பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கோம். இதை டீமுக்கு டூப்ளிகேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய அச்சீவரா வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு லெவல்லையும் அதாவது கோல்டு, ஸ்டார் கோல்டு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினம், அதுக்கப்புறம் பேர்ல், ஸ்டார் பேர்ல், எமரல்டு, ஸ்டார் எமரல்டு அப்படின்ற ஒரு லெவல்லாம் தாண்டி நம்ம வரணும் அப்படின்னா நிச்சயமா இந்த 2 விஷயத்திலையும் அதிக கவனம் செலுத்தி நம்ம கொண்டு போனோம். அதுக்கு மீட்டிங் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம டீம் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா மீட்டிங்லையும் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணா நிச்சயமா இந்த வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா லீடர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு முக்கியமா லீடர்ஷிப் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு லீடர்ஷிப்பை வந்து எடுக்க வைக்கிறதுக்கு டீம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா யார் யாரெல்லாம் லீடர்ஷிப் எடுக்கிறாங்களோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பொறுப்பு எடுத்துக்கணும் நம்ம. அதாவது இந்த பொறுப்புனா என்னன்னா நம்ம வந்து இந்த ஒரு வியாபாரத்துல நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னா இதுல ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படின்னு. அது அப்ளைனோ கம்பெனியோ கிடையாது, இல்ல டவுன்லைன் கூட கிடையாது. நம்ம முழு பொறுப்பெடுத்தது நம்ம இந்த வியாபாரத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது 21 கோல்டன் ரூல் கொடுத்துருக்காங்க. அற்புதமான ரூல். இது வரைக்கும் நம்ம வேற எந்த வியாபாரமும் நீங்க ட்ரெடிஷனல் வியாபாரமா இருக்கட்டும், வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனில எடுத்துக்கோங்க, இந்த ரூலை வந்து சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பா பண்ணி வேகமா ஜெயிக்கிற வேலையை தான் பார்ப்பாங்களே ஒழிய நிரந்தரமான ஒரு வியாபாரம் நம்ம டீமும் சேர்ந்து நிரந்தரமா ஒரு வருமானம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணங்களோட யாரும் செய்யறதே இல்லை. அதனாலதான் இந்த கோல்டன் ரூல்லாம் வந்து யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா இந்த கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வருமானம். நம்ம ஆரம்பத்துல 2 விஷயம் பேசணும். ஒண்ணு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை, பாதுகாப்பான வருமானம். அந்த பாதுகாப்பான வருமானம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோல்டன் ரூல் அதை இது வரைக்கும் தெரியலைன்னா கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு அதுல. செல்ஃப் யூஸ்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் ஷோ த பிளான் அப்படியே கான்டாக்ட் அண்ட் இன்வைட்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஏதோ சும்மா பேச்சுவாக்கில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதுங்க. ஒன்னொன்னு ஒரு பெரிய டாபிக் அது. ஒன்னொன்னுக்கு ஒரு தனியா ஒரு புக்கே போடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. நிச்சயமா இந்த 21 கோல்டன் ரூலை
இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அது நீங்க அதை புரிஞ்சுக்க தான் என்ன ஆகும்னா நம்ம பிசினஸ் வந்து பெருசா போவோம். நம்ம டீம் ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினா வரக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன ஆகும்னா அந்த 21 கோல்டன் ரூல் நம்ம கத்துக்கும் போது என்ன ஆகும், நம்ம டிசிப்ளின் ஆகும். ஏன்னா எனக்கு டிசிப்ளின் அப்படின்றது வந்து நம்மள நிறைய பேர் ஸ்கூல்ல வாத்தியார் டிசிப்ளின் பண்ணுவாரு. வேலைக்கு போனா அங்க வந்து பாஸ் டிசிப்ளின் பண்ணுவாரு. ஆனா யாரு செல்ஃப் டிசிப்ளினா இருக்காங்களோ அவங்க தான் பெரிய தொழிலதிபர் ஆவாங்க. நீங்க நல்லா பாருங்க. சுய கட்டுப்பாடு அவங்களுக்கு அவங்களே டிசிப்ளினா இருக்கிறவங்க மட்டும்தான் தொழிலதிபர்கள் ஆகுறாங்க. அடுத்தவங்க உங்களை டிசிப்ளின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கடைசி வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. உங்க வருமானம் அப்படின்றது உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்காது. ஸோ நம்பள செல்ஃப் டிசிப்ளின் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 21 கோல்டன் ரூல். அத பத்தி நெறைய ஸ்டடி பண்ணுங்க. அதுல எல்லாமே இருக்கு. செல்லிங்க பத்தி இருக்கு, ஸ்பான்சரிங்க பத்தி இருக்கு. ஒரு டீம கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கான விஷயங்கள் இருக்கு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. எல்லாமே வந்து அந்த 21 கோல்டன் ரூல்ல இருக்கு. இத அடுத்தடுத்த லீடர்ஸ் வந்து இத கண்டிப்பா ஒரு மீட்டிங்ல இத பத்தி பேசுங்க. அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இத பத்தி கண்டிப்பா எல்லாரும் பேசணும். பேசுனா தான் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ஒரு மந்தமான ஒரு நிலையில இருக்கு. அதாவது டீம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் லெவல் மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பின் லெவல்லாம் ஏதோ 4 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு மாறிட்டு இருக்கு. அப்படின்ற சூழ்நிலை மாறி, மாசம் மாசம் பெரிய பெரிய பின் வரணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோல்டன் ரூல் தான் எல்லாருக்கும் கை கொடுக்கும். இது ஒருத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது. டீம்ல இருக்க ஒருத்தரும் கத்துக்கிட்டு அத அவங்கவங்க டீமுக்கு சொல்லிக் குடுத்து அத ஃபாலோ பண்ண, நம்ப முதல்ல கையில எடுக்கணும் அத. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் கம்பெனி குடுத்துருக்காங்க. கம்பெனி பாருங்க, அ என் என் பொருள் மட்டும் வித்தா போதும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி விடல நம்மள. நீங்க இந்த வியாபாரத்த தொடர்ச்சியா ஏன்னா, ஒரு வியாபாரத்துல பல பேர் விட்டுட்டு போனாங்கன்னா, கம்பெனிக்கு நஷ்டம் அது. அதனால தான் நம்ம நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ச்சியா வியாபாரத்தையும் பண்ணணும், டிசிப்ளினோட பண்ணணும், அ தொலைநோக்கோட பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான பொருள எந்த அளவுக்கு வந்து கவனம் செலுத்தி தயார் பண்ணி குடுக்குறாங்களோ, அதே கவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த சிஸ்டம்லயும் குடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அந்த சிஸ்டம் தான் நம்மளுக்கு பலம். பொருள் எந்த அளவுக்கு பலமோ, அதுல 50% பலம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல யாரெல்லாம் கரெக்ட்டா கொண்டு போறாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நிச்சயம் கோடியில சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுல இருக்கு. ஸோ நிச்சயமா இங்க இருக்க லீடர்ஸ் எல்லாரும், கண்டிப்பா இந்த சிஸ்டம்ல உள்ள என்ன இருக்கு, அந்த சிஸ்டம பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாருக்கும் அத சொல்லிக் குடுங்க. அடுத்தடுத்த கூட்டங்கள்ல சின்ன கூட்டமா இருந்தா கூட அத சொல்லுங்க. ஒரு ஹவுஸ் மீட்டிங்கா இருந்தா கூட அந்த சிஸ்டம் பத்தி பேசணும் நம்ம. சிஸ்டம் பேசம்போது தான் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வந்து நம்ப இஷ்டத்துக்கு பெருசா போகும். இல்லைன்னா கஷ்டமா தான் போகும் அது. நீங்க என்னதான் பேசினாலும், என்னதான் பண்ணாலும், அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து திரும்ப வந்து பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த ஒரு பலன் குடுக்காது, ரிசல்ட் குடுக்காது. லாங் டெர்ம்ல ஒரு செக்யூர்ட் இன்கம் குடுக்காது. அதனால கண்டிப்பா அது சிஸ்டம்னா என்ன? அந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்? அத எப்படி நம்ப ஃபாலோ பண்ணணும்? எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்? நம்ம டீம்ல அந்த முக்கியமான விஷயங்கள யார் யாருக்கு சொல்லிக் குடுக்கணும்? அப்படின்றத வந்து புரிஞ்சுகிட்டு அத செஞ்சோம் அப்படின்னா, நிச்சயமா எல்லாராலும் இது வந்து சுலபமா ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அப்படின்னுவாங்க. நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறீங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்களான்னா, ஸ்மார்ட் ஒர்க்ல தான் பெரிய பணம். ஏன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்றாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் தான் அந்த 21 கோல்டன் ரூல். அந்த கோல்டன் ரூல ஏன்னா எல்லாரும் அத 100% ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா, நிச்சயம் எல்லாரும் இன்னைக்கு பண்றாங்களா அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அத வந்து 100% பெர்ஃபெக்ட் ஆக்கிட்டே வரணும் நம்ப. ஒரு காலகட்டத்திலயும். இந்த மாசம் நான் சில விஷயங்கள் பண்ணா, அடுத்த மாசம் அத ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வரணும். ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. நம்ம செய்றத பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இவரு இவ்வளவு பேசுறாரு, ஆனா அத பத்தி செய்றாரா? அப்படின்றத வந்து கண்டிப்பா கவனிப்பாங்க. அது என்னையா இருக்கட்டும், காமராஜ் சாரா இருக்கட்டும், யார வேணாலும். லீடர்ஸ வந்து பாத்தீங்கன்னா, இவரு சொல்லுக்கும், செயலுக்கும் பொருத்தமா செய்றாரான்றத கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங்ல நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா போற லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வளருவாங்க. அந்த டீமும் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. பெரிய மார்க்கெட். இன்னும் நெறைய பேருக்கு வந்து ஆர்சிஎம்னாலே யாருக்கும் தெரியல. நீங்க எங்க போனாலும் ஆர்சிஎம் அப்டின்னா, அப்படியா அப்படி ஒரு நிறுவனம் இருக்கான்னு தான் கேட்கறாங்க. நம்ம அந்த 7G ஒண்டர்வேர்ல்ட்ல உட்காரும்போது கூட பார்த்தீங்கன்னா, உள்ள வர்றவங்க வந்து சாதாரண ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு நெனச்சு வர்றாங்க. ஆனா இது என்ன சார் வேற பிராண்ட் எதுவுமே இல்லையே இங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க இது ஆர்சிஎம் பிராண்ட் அப்படின்னு சொன்னா, ஆர்சிஎம் அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னும் ஆர்சிஎம் உடைய விழிப்புணர்வு இன்னும் வரல யாருக்கும். நம்மளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன அப்படின்னா, நம்ப எந்த அளவுக்கு இத வேகமா கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் நம்மளுக்கு இருக்கு. நல்ல வருமானம் குடுக்கக்கூடிய எதிர்காலம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூ தயார் பண்ற நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பண்ணாங்களாம், அந்த ஷூவ தயார் பண்ணி மார்க்கெட் பண்றதுக்காக அத வந்து
தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு நாட்டுல போய் அந்த ஷூவை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த நாட்டுக்கு அனுப்புனாங்களாம். அப்ப அங்க போயிட்டு ஒரு 1 மாசம் சர்வே பண்ணிட்டு அந்த 2 பேரும் வந்தாங்களாம். வந்தவொடனே ஒருத்தர் என்ன சொன்னாராம், சார் அந்த ஊர்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஷூஸ், செப்பல்லாம் விக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க வந்து மார்க்கெட்டே கிடையாது. நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க போனா நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஷூ தயார் பண்ற அந்த முதலாளி என்ன கேட்டாராம், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாராம். அங்க யாருமே செப்பல் போடுறதே இல்ல சார், ஷூ போடுறது இல்ல. எல்லாம் வெறுங்காலோட தான் சுத்திட்டு இருக்காங்க. அது மேடு, பள்ளம் எதுவா இருந்தாலும் அவங்க வெறுங்காலோட போயிட்டு இருக்காங்க. அங்க போய் நம்ம ஷூ எப்படி சார் விக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டையும் அவர் வாங்கிட்டாரு. அடுத்து வந்து இன்னொரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்டயும் கேட்டிருக்காங்க. அப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி சொன்னாரு. சார் அங்க வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பெரிய அளவுல ஜெயிக்கலாம். பெரிய அளவுல வியாபாரம் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்காரு. அப்ப அவரு சொன்னாராம், சரி இது நீங்க எப்படி இத வச்சு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அவர் என்ன சொன்னாராம், அங்க வந்து யாருமே ஷூ போடல. அது வந்து உண்மைதான். ஆனா அவங்களுக்கு எப்படி போடணும், அந்த ஷூவோட பலன சொல்லிக் குடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாரும் நம்ம ஷூவ வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள வந்து இன்னும் துரிதமா செய்ய முடியும். அப்படின்றத வந்து நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஷூவ எல்லாரும் வாங்குவாங்க, செப்பல வாங்குவாங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். சோ ஒரு வியாபாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கு அதுல. இங்க முடியும், முடியாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கு அது. சோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதே இந்த ஷூ வியாபாரம் மாரி தான். ஆர்சிஎம் அப்படின்றது தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு யாருக்குமே தெரியல. அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, இத போய் விக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இத வந்து பெரிய அளவுல எடுத்து பண்ண மாட்றாங்க. எஸ் யாருக்குமே தெரியல. ஆனா எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இத ஒரு புரிய வச்சுட்டேன், ஒரு 100 பேருக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த 100 பேர் அடுத்து ஒரு 100 பேர கொண்டு வருவாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப வந்து புரிஞ்சுகிட்டு இத இறங்கி பண்ணோம் அப்படின்னா, அது நம்ப இந்த ஆர்சிஎம்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பா நம்மளுக்கு கையில கிடைச்சிருக்கு. சோ நிச்சயம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம கையில இருக்கு. 1 தரமான கம்பெனி, இன்னொன்னு தரமான சிஸ்டம். இது 2ம் நம்மளுக்கு அற்புதமா நம்மளுடைய கம்பெனி குடுத்திருக்காங்க. இத கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா அத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி நம்ம டீமுக்கு சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, நிச்சயமா இதுல வந்து என்னால முடியாது அப்படின்ற வார்த்தை வந்து யார்கிட்ட இருந்து வராது. அற்புதமான ஒரு வாய்ப்ப கையில வச்சுக்கிட்டு, அதாவது கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் களையறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம கையில இந்த வெண்ணெய் இருக்கு. அந்த வெண்ணெய எந்த அளவுக்கு நெய்யா திரிச்சு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் அந்த சிஸ்டம். அந்த சிஸ்டம பயன்படுத்தி எல்லாரும் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். வெல்டன் சார், வெல்டன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு மீட்டிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ ப்ராடக்ட்கள் நம்மளுடைய கார்மெண்ட்ஸை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ப்புகள், ஆர்சிஎம்முடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு. ஸோ அந்த ஷூ கம்பெனிக்காரங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் போன மாதிரி வந்து ஸோ பார்க்குற பார்வையில தான் நம்மளுடைய பிஸ்னஸை கொண்டு போகக்கூடிய அது தனிப்பட்ட நம்ம ஒரு எல்லாம் நமக்கு ஒரு களமாக இருக்காது. நம்மளுடைய பார்வை, நம்ம செயல்பாடு தான் வந்து நம்ம சக்சஸ் கொடுக்கும். அருமையான வார்த்தைகள் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். நண்பர்களே, நீங்க யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் உங்களை அட்மிட் பண்றேன். யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சரி, நேரம் முடிந்து போனதுனால நம்ம வந்து மீட்டிங் க்ளோஸ் பண்ணலாம். மறுபடியும் வந்து நம்ம வேடராஜன் சாருக்கு நன்றிகள் சொல்லி நான் உங்களை அத்தனை பேரையும் அன்மியூட் பண்றேன். நீங்க ஜெயார்சியம் குடார்சியம் சொல்லிட்டு வெளியில போயிடலாம். தேங்க்யூ. ஜெயார்சியம் குடார்சியம். ஜெயார்சியம் குடார்சியம். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி சார். வாழ்த்துக்கள்.